10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சமூக அறிவியல் பாடத்தை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம். தொடர்ந்து பேசலாம். இந்த சமூக அறிவியல்ல முக்கியமா மேப் அப்படி இருக்கு. ஸோ இந்த மேப்க்கு எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு, அது மேப் எது சார்ந்த கேள்விகள் மேப்ல வரும், அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். அதாவது வரலாறு பாடத்தில் 5 மதிப்பெண்ணுள்ள மேப் இருக்குமா. 5 மதிப்பெண்ணுள்ள மேப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 2 பார்ட்டாக கேட்குறாங்க. ஒன்று ஏசியா, ஆசியா, ஐரோப்பா, இது ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா இந்தியா மேப் கொடுத்துட்டு அவங்களுக்கு புரட்சி நடைபெற்ற இடங்கள் அது மாதிரி சில மட்டும் பர்டிகுலராக கேட்குறாங்க. இப்போ நம்ம மாணவர்கள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். அவங்க ஒரு ஏதாவது சைஸ் கொடுத்து கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏசியா மேப் நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்கிறதுனால அந்த ஏசியா மேப் எல்லாருமே ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒரு 10-15 பிளேஸ் புக்கில் ஒரே ஒரு பதிவில் மட்டும்தான் இருக்குது. அது கிழக்கு ஆசிய நாடுகள், மேற்கு ஆசிய நாடுகள் பகுதி மட்டும் ஒரு 2 பிளேஸ், அதில் 3 பிளேஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்படி பார்த்துக்கலாம் உங்களுக்கு பீஜியன், ஜப்பான், தைவான், பிலிப்பைன்ஸு, அதே மாதிரி கடல் அப்படின்னு பாருங்க இந்திய பெருங்கடல், பசிபிக் கடல், இந்த மாதிரி சில முக்கியமானது கருங்கடல், அந்த மாதிரி கடல் பகுதியில் கொஞ்சம் சில பார்த்துக்கலாம். நம்ம இது பார்க்கலாம். இது ஈஸியாக போடலாம். சில ஆசிய அமைப்பு கடினமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த புரட்சி 1857 முதல் புரட்சி ஏற்பட்ட அந்த கால நிகழ்வு மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தில் 50ஆம் பாடத்தில் வரலாற்றில் இருக்குது. அந்த பாடத்திற்கு முக்கியமான அந்த பிளேஸ் மட்டும் பார்த்துட்டாலே போதும், நிச்சயமாக 5 மார்க் வாங்கிடலாம். வரலாறு பொறுத்த மட்டும் ஈஸியாக 5 மார்க் வாங்கக்கூடிய வழிகள் இருக்கிறதுல இருக்குது. அந்த மேப்ல குறிக்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதாவது ஸ்டார் போட்டு அந்த இடத்த குறிக்கணுமா, இல்லை ஒரு டாட் வைக்கணுமா, என்ன மாதிரி ஒரு மேப்ல அந்த பிளேஸை லொக்கேட் பண்ணணும்? கரெக்டாக மேப்ல பொறுத்த மட்டும் ஸ்டார் போட்டு குறிக்கணும்னு அவசியம், ஒரு பாயிண்ட் வச்சாலே போதும். இப்போ வரலாறு பொறுத்த மட்டும் பாயிண்ட் போதும். புவியியல் பாடங்களுக்கு அது நான் ஒவ்வொரு தகுந்தபடி ஒரு சிம்பிள் போடணும். வரலாறு பாடத்தில் ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சாலே போதும். அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் இந்த கலர்ல யூஸ் பண்ணும், இல்லை பென்சில், இல்லை பிளாக் பென், அது இந்தியா அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. இந்தியா அவுட்லைன் பொறுத்தவரை அவுட்லைன் மட்டும் ஏதாவது ஒரு கலர், வேறு கலர் யூஸ் பண்ணி அதுக்கு, அதாவது பச்சை கலரும் சிவப்பு கலர் நீங்களாக, அவுட்லைன் வேறு அந்த கலர், இந்தியா அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு அந்த உள்ளே நீங்கள் இப்போ டாட் வைக்கணும் பார்த்தீங்களா. இப்போ புரட்சி நடைபெற்ற இடங்களை கேட்டிருக்காங்க, அதுக்கு அட்டன் பண்ணாங்கன்னா அதுக்கு மட்டும் அந்த பாயிண்ட் மட்டும் பென்சிலை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்கெட்சில் யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் வச்சுட்டு எழுதும்போது, பிளேஸ் எழுதும்போது பெண்ணில் தான் எழுதணும். பெண்ணில் நல்லா இருக்கும். அதாவது பார்க்க இதாக அழியாது. சப்போஸ் வேல்யூஷன் போது மாற்றுறாங்க, பேப்பர் எங்கேயும் போய் வரும்போது கொஞ்சம் அழியிறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்ணில் நீங்கள் எழுது நல்லது. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து பிரீத்தி என்ற நேயர் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்காங்க. வணக்கம் பிரீத்தி, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம்ப்பா, சொல்லுங்கம்மா. பிடிஏலேருந்து 2 மார்க்கும் 5 மார்க்கும் பச்சா வருமா சார்? கண்டிப்பாக வரும்ப்பா. பிடிஏ கொஸ்டின் பேப்பர் பொறுத்த மட்டும் உங்களுக்கு 2 மார்க் 5 மார்க் கிளியராக எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு அருமையாக கொடுத்துருக்காங்க. பிடிஏ கொஸ்டின் பேப்பர் நம்பி போனால் நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். பிடிஏ கொஸ்டின் பேப்பர் நல்லா கொடுத்துருக்காங்க, எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அடுத்ததாக கோயம்புத்தூரிலிருந்து சந்தோஷ் தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சந்தோஷ், உங்களுடைய கேள்வி என்ன? சார் குட் ஈவினிங் சார். வணக்கம்ப்பா, சொல்லுப்பா. எனக்கு எந்தெந்த 5 மார்க் எந்தெந்த லெசன்லேருந்து வரும்னு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சொல்ல முடியும்? எந்த பாடத்தில் வேணும்ப்பா 5 மார்க்கு? வரலாறுல வேணுமா, புவியியலில் வேணுமா, குடிமையியலில் வேணுமா, பொருளியல் வேணுமா? எல்லா இதுலேயும் வேணும். எல்லா பாடத்துலேயும் 5 மார்க் வேணும். முக்கியமான பாடம் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வரலாற்று பாடத்தில் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸில் கேட்பாங்க. ஏகாதிபத்தியம், முதல் உலகப் போர், முதல் உலகப் போருக்கான தோல்விக்கான காரணங்கள் என்ன, அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும் வரலாறு பாடத்துலேருந்து. அதே மாதிரி லாஸ்ட்டு 3 லெசன்ஸில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 5 மார்க் வரும். இதுக்கிடையில் புரட்சி நடைபெற்ற இடங்கள் சொல்லக்கூடிய 1857 அதில் புரட்சிகள் நடந்த முதல் உலகப் போர், முதல் சுதந்திர போர்னு சொல்லுவோம். அந்த முதல் சுதந்திர போர் பாடத்தில் பொறுத்த மட்டும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். நான் அது கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 புரட்சி தோல்விக்கான காரணங்கள், புரட்சியுடைய விளைவுகள், இந்த 2 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இது முக்கியமாக உங்களுக்கு 5 மார்க் வரக்கூடிய காரணம் இருக்கும். அடுத்து குடிமையியல் பாடத்தில் பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் 2 லெசன்ஸ் நல்லாவே நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு நிச்சயம் ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. ஜாகிரஃபி பாடத்தில் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸில் நிச்சயம் ஒரு 5 மார்க் வந்துடும். உங்களுக்கு எந்த மாற்றம் கிடையாது. அடுத்ததாக சென்னையிலிருந்து அவினாஷ் என்ற நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் அவினாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ மேம், டிஸ்டிங்விஷ் எத்தனை பாயிண்ட் எழுதணும்? நல்ல கேள்விப்பா. அது டிஸ்னிஸ் பெரும்பாலும் மாணவர்கள் சொல்கிறீங்க, நான் நிறைய பாயிண்ட்ஸ் எதுனா
அப்போத்தே மார்க் போடுவாங்க, 2 மார்க் போடுவாங்க, போட மாட்டாங்க. டிஸ்னிஸ் பொறுத்த மட்டும் 2 மார்க் தான் அதோட மதிப்பெண். அந்த 2 மார்க் பொறுத்தவரை நீங்கள் எப்படி எழுதுனா ஒரு 2 பாயிண்ட்டே போதும், கரெக்டான இருக்குது 2 பாயிண்ட்ஸே போதும். அப்படி இல்லைன்னு வச்சு இல்லாத வச்சு ஒரு பாயிண்ட் நீங்கள் சேர்த்துக்கு 3 பாயிண்ட் எழுதலாம். நல்லா தெரியும் சார், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், எழுத முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 பாயிண்ட் எழுதிக்க, நீங்கள் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து அடுத்ததாக ரெபேக்கா தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் ரெபேக்கா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? குட் ஈவினிங் சார். வணக்கம்மா, சொல்லுப்பா. சார் பேராகிராஃப் எழுதும்போது நம்ம பாயிண்ட்ஸாக எழுதலாமா சார்? பாயிண்ட்ஸாக எழுதுதான் இப்போ நல்லா இருக்கும். பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்த மட்டும் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸு, அதாவது அந்த கேள்விக்கான பாயிண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் புக்லேயும் படிச்சிருக்கலாம், சிலர் நீங்கள் ஏதாவது எந்த புக்கு ரெஃபர் பண்ணி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுது ரொம்ப நல்லதுப்பா. அதிகபட்சம் நீங்கள் 1.5 பக்கத்துக்குள்ள முடிக்கிறது வழியை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஷெட்யூல் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு எவ்வளோ பக்கங்கள் பாயிண்ட்ஸ் அதிகப்படுத்துங்க. நீங்கள் கேள்வி ஏன்னா விடை எழுதும்போது நீ ரொம்ப லாங்காக எழுதி போயிடாதீங்க, பார்த்துக்கோங்க. பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் அதாவது ஹிஸ்ட்ரி சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான அந்த இயர்ஸ், அதாவது ஆண்டுகள், அப்புறம் நடந்த அந்த டைம்லைன் பற்றி எழுத வேண்டிய அவசியம் வரும். அந்த இடத்துல அந்த டைம்லைன் பற்றி நம்ம எழுதும்போது அதை வேற கலர் பெண்ணால் அப்படி ஏதாவது எழுத முடியுமா? அப்படி எழுதும்போது அதற்கான மதிப்பெண்கள் வர வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ பாயிண்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வரும்பொழுது பார்க்கும்போது நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதும்போது நீங்கள் அந்த இயர் மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஒரு பிளாக் பெனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லாட்டி ப்ளூ கேஸில் நீங்கள் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் ப்ளூ பெனில் நீங்கள் எழுதினாலும் கூட அந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணி கோடிட்டு காட்டலாம். கோடிட்டு காட்டும்போது நான் அந்த திருத்தக்கூடிய ஆசிரியர் தெரிஞ்சுக்குவாங்க, மென்ஷன் இந்த இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. அது அவங்க ஒரு ப்ளஸ், அது அதிக மதிப்பெண் வாங்குறதுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். அடுத்ததாக ஒரு பெற்றோர் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் திருமதி ஜெயா, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நீங்க மேப்ல நிறைய டவுட்ஸ் இருந்தீங்க. அந்த மேப்ல பாயிண்ட் அவுட் பண்றப்ப கொஞ்சம் ஒரு மோரல்லஸ் அந்த பிளேஸ்ல லொகேட் பண்ணா ஒன்னும் இது மிஸ்டேக் இல்லைங்களா? இல்லம்மா, நீங்க இப்ப மேப் புயல் மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 பிளேஸ் கொடுக்குறாங்க. 15 காலங்கள் கொடுத்து ஏதாவது 10 தான் உங்களுக்கு குறிக்க சொல்றாங்க. 10 மார்க். அதுக்கு எது நல்ல தெளிவாக தெரியுமோ அது நல்லா நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பிள்ளைங்க படிக்கும்போது 10 நிமிஷம் கொஸ்டின் பேப்பருக்கு படிக்க ரீட் பண்ணும்போது நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கணும். இந்த மேப்பெல்லாம் நம்ம ஈஸியாக தெரியும், இது நம்ம ஈஸியாக நம்ம குறிச்சிடலாம், அப்படி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருப்பீங்க. அப்படி குறிக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வி எவ்வளோ பாயிண்ட் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி விட்டுலாம் குறித்து நம்ம மார்க் கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஓரளவு கொஞ்சம் இது, அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் தள்ளி இல்லாமல் ஓரளவுக்கு இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி குறிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பாயிண்ட்ஸ் பொறுத்த மட்டும். இப்போ மேப் தான் மதிப்பெண் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்கும்போது, அதாவது சரியா ஓரளவு தான் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியா மேப் சூஸ் பண்ணா ஓரளவு மார்க் வாங்க முடியுமா, அல்லது ஆசியா மேப் சூஸ் பண்ணா மார்க் வாங்க முடியுமா? இப்போ பெரும்பாலான மாணவர்கள் நம்ம ஆசிரியர் சொல்லும்போது நிறைய பேர் ஆசிய மேப்லேயே நிறைய மார்க் வாங்குறாங்க. இந்தியா மேப் சில அந்த புரட்சி பிளேஸில் மறந்துடுறோம் சார், நான் கரெக்டாக குறிக்க முடியல அப்படின்றாங்க. அப்படி சொல்லும்போது என்ன செய்ய, நான் சொல்ல ஆசியா மேப்பில் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த பிளேஸை நீங்கள் சார் 10 பிளேஸ் 15 பிளேஸ் தான் சார் மேப்பில் இருக்குது, நம்ம ஈஸியாக மெமரி பண்ணிக்கிறோம், மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் அதே குறிச்சிடுறோம் அப்படின்னு ஆசியா மேப்பும் குறிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சில பேர் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்காங்க, நல்லா எய்மோடு இருக்க பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, இந்தியா மேப்பே அந்த வரலாற்றில் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதில் அதனால மார்க் வாங்கிக்கிறாங்க. அதாவது ஓரளவு தான் படிக்க முடியும் அப்படின்ற மாணவர்கள் ஆசியா மேப் சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மதிப்பெண் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க. அடுத்ததாக மயிலாடுதுறையிலிருந்து மெர்சி நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் மெர்சி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், குட் ஈவினிங். வணக்கம்மா, சொல்லுமா. ஹிஸ்டரியில இம்பார்ட்டன்ட் பாராகிராஃப்லாம் சொல்ல முடியுமா சார்? ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் பாராகிராஃப் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய பாராகிராஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் நான் ஃபஸ்ட்டாக சொன்னேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கொடுத்துருவாங்க. ஸ்பெசிஃபிக்காக இதான் ஆனால் உங்களுக்கு நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் புக் பேக் படிச்சிருப்பீங்க, ரெண்டாவது கொஸ்டின் பேங்க் படிச்சிருப்பீங்க, அதிலே உங்களுக்கு தெரியாது முக்கியம்னு தெரியும். ஃபஸ்ட்டு 3 பாடத்தில் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. நீங்கள் அது படிச்சுட்டுன்னா ஈஸியாக இருக்கும். அதே போல் 9th லெசனில் படிச்சுக்கோங்க. 9th லெசன் 11th லெசன் நல்லா படிச்சுங்க. 11th லெசன் 12th லெசன் 14th லெசன் அதுலேயே முக்கியமான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் அடுத்ததாக பரமக்குடியிலிருந்து வசீமா தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் வசீமா, உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். வணக்கம்மா, சொல்லுப்பா. சார், எனக்கு 2 டவுட் இருக்கு. சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் டீடைலுக்கு சினாப்சிஸ் ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதணுமா சார்? டீடைலுக்கு ஹலோ, டீடைலுக்கு சினாப்சிஸ் ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதணுமா சார்? ஃப்ளோ சார்ட் டீடைல்ஸ் பொறுத்து வேற நெசசரி ஃபார் கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு ஏற்றபடி நீங்கள் போகலாம், போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் சினாப்சிஸ் போடணுமா சார்?
அதாவது சினாப்சிஸ் மாதிரி பாயிண்ட் அதாவது நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து எழுத போறோம் அப்படின்றத முன்னாடியே பாயிண்ட் பண்ணி போடணுமா அப்படின்னு அது தேவையில்லைப்பா, அது தேவையில்லை. உங்களுக்கு நிறைய பக்கங்கள் பிடிக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி எழுதினாலே போதும் உங்களுக்கு. அதாவது இப்போ நம்ம 2 மார்க்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். 2 மார்க்ஸ்க்கு வந்து எவ்வளவு மதிப்பெண்கள் இருக்கு, அந்த 2 மார்க்ஸ்ல வந்து ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் உண்டா, மாணவர்கள் எப்படி வந்து அந்த 2 மதிப்பெண்களை வந்து எதிர்கொள்ளணும்? 2 மார்க் பொறுத்த மட்டும் வரலாற்று பாடத்தில் வந்து 6 கேள்வி கேட்டு 4 எழுத சொல்கிறாங்க. அந்த 6 கேள்வி வந்து பொறுத்த மட்டும் 14 பாடம் இருக்குது. உண்மையிலே மாணவர்களுக்கு எல்லாம் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறது அதான் காரணம். அதில் வந்து செலக்டடாக வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் படியே எடுத்துருவாங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் தான், ஓனாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணலாம். அதில் குடிமையியல் பாடத்தில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் 2 கொஸ்டின் கொடுத்து ஒரு கொஸ்டின் தான் எழுத வேண்டியது இருக்கும். அது வந்து பெரும்பாலும் அந்த ஃபஸ்ட் 2 லெசன் படிச்சிட்டாலே போதும், அது ஏதாவது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும், அந்த மாற்றம் கிடையாது. புவியியல் பாடத்தை பொறுத்த மட்டும் 8 பாடங்கள் இருக்குது. 8 பாடத்தில் வந்து உங்களுக்கு அதே நான் 6 கொஸ்டின்ஸ் கேட்டு 4 கொஸ்டின்ஸ்க்கு எழுதணும், ஆன்சர் எழுதணும். அந்த 4 கொஸ்டின்ஸ் பொறுத்த மட்டும் அந்த ஃபஸ்ட்டு 5 லெசன் தரவாக இப்போ 2 மார்க் படிச்சுட்டாங்கன்னா ஈஸியாக அந்த 4 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வந்து பொருளியல் பாடத்தில் ஏதோ ஒரு பாடத்தை தரவு பண்ண கூட போதும், 2 பாடத்தை மொத்தம் டோட்டலாக அந்த ஒரு பாடத்தில் வந்து 2 மார்க் படித்தா கூட நிச்சயமாக அந்த ஒரு அட்டன் பண்ணிடலாம். பெரும்பாலும் 2 பாடத்தில் படிக்கலாம், எவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் அதில் இருக்குது. மாணவர் படிச்சுக்கிட்டு எளிமையான முறையில் 2 மார்க் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 24 மதிப்பெண்கள் அதில் இருக்கிறதுனால 20 மதிப்பெண்கள் இருக்கிறதுனால 2 மார்க்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சமூக அறிவியல் பாடத்தை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து பேசி வருகிறோம். தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.